வணக்கம். முதல் சாரை பற்றி எனக்கு தெரியாது. நண்பர் ஒரு முத்துராஜுங்கிறவர் அவர் பையனுக்காண்டி வந்து பார்த்தாரு. அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் 2 பேருக்குமே சுகரு. அப்போ அவர் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. பேக் பெயின், முதுகு வலிக்கு, கால் வலிக்கு. ஒரே சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணாவே பேக் பெயினுக்கு வந்துடும் சியாட்டிக்கா மாதிரி. சார்கிட்ட வந்தாப்புல ஒரு வாரம் 10 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாப்புல. என்ன சார்? 10 நாள்லேயே ட்ரீட்மெண்ட்டில் அவனுக்கு சரியாயிடுச்சு. சரியான உடனே அப்படியே அவங்க அம்மா அப்பாவுக்கு சுகர் பார்த்தாங்க. இப்போ அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. அவருக்கு இப்போ வந்திருக்காரு. இப்போ என் மையன் என்ன சொன்னால், எப்போ அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னா, நாங்கள் வந்து சார்ட்ட வந்து பார்த்தேன். பேக் பெயினுக்கு நல்லா சூப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. இப்போ உட்காந்தோடனே முன்னாடி எந்திரிச்சோம்னா கூண் போட்ட மாதிரி தான் எந்திரிப்பேன். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சுக்கிறேன். அதுபோக எனக்கு வந்து ஹெர்னியாக்கார சார் தான் மருந்தெல்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நல்ல உபசரிப்பு, நல்ல ட்ரீட்மெண்ட்டு, எளிமையாக சொல்லி கொடுத்துருவாரு. வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஐ ட்ராப்ஸ் போட்டுக்கிட்டு போவேன். எனக்கு என் ஃபேமிலியில் எல்லாருக்குமே போட்டுக்கிட்டுருக்கோம். இப்போ நான் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த ஐ ட்ராப்ஸ் போட்ட உடனே கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் வருது. நான் 5-6 வாரம் போட்டுட்டு நல்ல முன்னேற்றம். கட்டியிரும்பட்டியிலேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு தடவை ட்ராப்ஸ் போட்டோம். சார் சொன்னார், நீங்கள் இலையில வேணாம், இங்கேருந்து வாங்கிட்டு போய் போடுங்கன்ட்டு. என் மையன் இங்கேருந்து வாங்கிட்டு போய் ட்ராப்ஸு மொத்தம் அந்த ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்க. 5 பேருக்கும் போட்டு விட்டு வந்துடுவாப்புல. சம்மந்தி என்ன பண்ணுறாங்க, டீச்சராக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ட்ராப்ஸ் போட்டேன் 2 நாளாக நான் கண்ணாடி இல்லாமல் பேப்பர் திருத்துறேன் அப்படின்னாங்க. நல்ல முன்னேற்றம் சார் இதெல்லாம். தேங்க்யூ சார்.